ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய குல்ஃபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் பாலும் சர்க்கரையும் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அதில் நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்கில் நம்ம செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேங்க. பால் சேர்த்த பிறகு தண்ணி சேர்க்காமல் நம்ம காய்ச்சிக்க போகிறோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதி வரட்டும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சு இதே போல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாலாடை படியும்ல, அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போயும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம ஹை ஃப்ளேம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு மாற்றி வச்சு நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம்னால தான் ஆகுங்க. நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். இதே போல் ஓரங்கள்லாம் படிஞ்சிருக்கிற பாலாடை இதே போல் கரண்டியால் எடுத்து விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அந்த பாலாடை தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இதே போல் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாதிக்கு மேலேயே நல்லா பால் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா வத்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கம்மியாகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இன்னும் நல்லா சுண்டணுங்க. சர்க்கரை கரையும் பொழுது கொஞ்சம் தண்ணி ஆகும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு. ஒரு 300 ml வரைக்கும் நம்ம வரணுங்க. இதே போல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே திக்காக க்ரீமியாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கரண்டியால். இப்போது நான் டம்ளரில் தான் செய்ய போகிறேன். அதனால் டம்ளர் தான் எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் குல்ஃபி மோல்டு இருந்தாலும் நீங்கள் மோல்டில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போது நான் டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன். அந்த டம்ளரில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு முக்கால் பங்கு நான் சேர்த்துருக்கேங்க. இதே போல் நம்ம எல்லா டம்ளர்லையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் 4 டம்ளரில் இது சேர்த்துருக்கேங்க. இப்போது நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன் மேலே. அப்படியே அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நம்ம பால் கவர் இருக்கும்ல, அதை வச்சு கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐஸ் படியாமல் இருக்கணும். அதுக்காக தான் நான் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். இதே போல் நல்லா கவர் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா டம்ளர்லையுமே கவர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது கவர் பண்ணியாச்சு. நான் மேலே ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கிறேங்க. சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நான் ஐஸ் குச்சி நான் அதில் வைக்க போகிறேன். அதுக்காக சின்னதாக நம்ம ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போது நான் ஐஸ் குச்சி அதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். ஐஸ் குச்சிலாம் வச்ச பிறகு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் 8 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு நல்லா செட்டாகி கிடச்சிரும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துட்டேங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு பிறகு நான் எடுத்துருக்கேன். நல்லா செட்டாகி கிடச்சிருக்கு. இப்போது நம்ம எப்படி டீமோல்டு பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் 1 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுட்டோம்னாலே நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். தண்ணியில் வச்சுட்டு இப்போ மேலே உள்ள கவரை நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு சும்மா லைட்டாக அந்த திருகுனாலே போதும், நமக்கு குல்ஃபி ஈஸியாக எடுக்க வரும். இதே போல் லைட்டாக அந்த ரோல் பண்ணாலே நமக்கு ஈஸியாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதே போலவே நம்ம மற்ற டம்ளரில் உள்ள குல்ஃபி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது குல்ஃபி மேலே பொடியாக கட் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் பாதாம் பருப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பிஸ்தா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மலாய் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சம்மருக்கு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெறும் பாலும் சர்க்கரையை வச்சு தான் நம்ம இந்த குல்ஃபி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.